வணக்கம்ங்க. நாம் இன்றைக்கி பார்க்க போது பார்த்திங்கன்னா, இது ஒரு டாலர் ஏர்ன் பண்ணுற சைட் தாங்க. இதில் நான் வித்ட்ராவும் எடுத்துட்டேன். ஏற்கனவே நம்ம ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருப்போம் டாலர் ஏர்னிங் பண்ணுற சைட்டை பற்றி. அந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா, நம்ம அடுத்த வீடியோ போட்ட மக்கள் ஸ்கேம் ஆகிடுச்சது. ரெண்டாவது வித்ட்ரா கொடுக்கும்போது வித்ட்ரா எனக்கு வரல. இப்போ அதில் மைனிங் ஆகுது ரொம்ப கம்மியாகிடுச்சு. இதில் வந்து இவங்க ஃப்ரீயாக பண்ணுற வெப்சைட்டை வந்து நம்மளுக்கு பணம் கொடுக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது, கட்டாயமும் கிடையாது. கொடுக்க வரையும் நம்ம ஃப்ரீயாக கொடுக்க வரையும் நம்ம எடுத்துக்க வேண்டியதான், அவ்வளோதான். இது ஏன் ஸ்கேம் ஆகிடுச்சு இதாகிடுச்சு சொல்லிட்டு நம்ம பண்ண முடியாது, கேட்கவும் முடியாது, எதுவுமே நம்மளால் செய்ய முடியாது. ரெண்டாவது ஆன்லைன் ஒர்க் எல்லாமே. அதனால் நான் வீடியோ அப்பப்போ பண்ணிட்டோன்னா அப்பப்போ ரிஜிஸ்டர் மட்டும் பண்ணிவிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம வர ப்ராஃபிட்டை எடுக்க பார்ப்போம். ஒன்று எடுக்க பார்க்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிட்டு நம்ம வேலையை பார்த்துட்ருக்கலாம், ஓகேங்களா. அதுமாரி 2 வெப்சைட் நான் சொல்ல போகிறேன். ரெண்டுமே டாலர் வெப்சைட் தான். இதில் வித்ட்ராவை எடுத்துட்டேன், 2 திரும்பி வித்ட்ராவை எடுத்துட்டேன். நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுங்க, அது மாதிரி ஜாயின் பண்ணிங்க. ஜாயின் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் உங்களோட பேர் ஐடி, இதில் பக்கத்தில் என்ன நம்பர்ஸ் கொடுத்துருக்கோ அதே நம்பர்ஸை கொடுத்துங்க. கொடுத்துட்டு இதில் பக்கத்தில் பங்கேற்கன்றதுல அதை கிளிக் பண்ணுங்கள். வேறு ஒன்றுமே பண்ண வேணாம். இதில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ சிம்பிளாக ஒர்க் இருக்கும், ரொம்ப பெரிய ஒர்க்லாம் இருக்காது. இதில் கிளிக் பண்ணிங்க, ஜாயின் பண்ணிங்கன்னா இது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு இதாகிடும். இதில் பார்த்து இருப்புன்றது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இதில் என்னோடய பெயர் ஐடி இருப்புங்க வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட எவ்வளோ மைனிங் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதில் காட்டிகிட்டு இருக்கோம். அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்கும், ரொம்ப ஸ்லோவாக இருக்கணும். இப்போ நான் வித்ட்ரா எடுத்ததுக்கப்புறம் ஸ்லோ ஆகிடுது. அதனால் நான் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நான் அன்னன்னைக்கே நான் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன், முடிஞ்சளவு ட்ரை பண்ணுறேன். இல்லை அப்படி ஏதாவது உங்களுக்கு வேணும், உடனே வித்ட்ரா வரையும் பரவாயில்ல, ஒன்று சைட் எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு பார்த்தாலும் நீங்கள் வந்து என்னோடய வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுக்குறேன், அதை ஜாயின் பண்ணிட்டு நீங்கள் பர்சனலாக மெசேஜ் பண்ணுங்கள். ஒன்றும் இல்லை, இதில் 0.1 அப்படி வந்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த திரும்ப பெறுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வித்ட்ரா எடுக்கிற ஆப்ஷன் அதில் வரும். ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். இதில் போயிட்டிங்கன்னா பணம் செலுத்த இதுன்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே கொடுத்து பண்ணுறோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிடும். இதில் வந்து நம்ம எவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லி காட்டும். இல்லை மினிமம் வித்ட்ரா பார்த்திங்கன்னா $0.1, அதாவது 10 சென்ட் அப்படின்னு வச்சுங்க. இப்போ நம்ம பணம் செலுத்தும் பார்த்தா நம்மள்ட்ட அமௌண்ட் இல்லைன்னு சொல்லி தான் காட்டும். கண்டிப்பாக ஒன்றுமே ஆகாது, ஓகேங்களா. இதில் 0.01 வந்தோன்னு தான் நம்ம இது பண்ண முடியும். இதில் உங்களுக்கு சாதாரணமாக காட்டுங்க 1.1 0.1 அப்படின்னு போட்டிருக்கோம். அதாவது இந்த அமௌண்ட் இருந்தால் தான் நம்மளால் வித்ட்ரா எடுக்க முடியும் சொல்லி கொடுத்துருப்பாங்க. குறைந்தபட்ச செலுத்தும் தொகை சொல்லி போட்டிருக்காங்களே அதுமாதிரி தான். இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுங்க. ஜஸ்ட்டு ஜாயின் பண்ணிங்க. ஜஸ்ட்டு ஒரு நாள் அவ்வளோதான். அடுத்த நாள் போய் பார்த்தீங்கன்னா வித்ட்ரா கொடுத்தா எடுத்துங்க, இல்லாட்டி அப்படியே விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னொரு வெப்சைட்டையும் பார்ப்போம் நம்ம. இது வந்து ரிச் மேன் அப்படிங்கிற வெப்சைட் தான். இதுவும் பார்த்தீங்கன்னா அதேமாரி தான், அதேமாதிரி வெப்சைட் தான். உங்களோட பே ஐடி கொடுத்துக்கிட்டு உள்ளே லாகின் பண்ணிக்க வேண்டியதான். நீங்கள் ரிஜிஸ்டரும் லாகின் ரெண்டும் ஒன்று தான், ஃபஸ்ட்டு நம்ம பண்ணுறது தான். இதில் பார்த்தீங்கன்னா இதில் 11 சென்ட் வித்ட்ரா அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஆனால் எனக்கு 10 சென்ட் தான் கிடச்சிச்சு. எனக்கு நம்ம பேயரை கொண்டு செக் பண்ணி பார்த்துருவோம். இல்லை உங்களுக்கு அப்போ தான் உங்களுக்கும் புரியும். ஏற்கனவே ஃபஸ்ட்டு போட்ட வீடியோ பார்த்தீங்கன்னா 10 சென்ட் நான் வச்சுருந்துருப்பேன். பார்த்தவங்களுக்கு தெரியும், அதை பற்றி பார்த்தவங்களுக்கு தெரியும். நெட்டு ரொம்ப ஸ்லோவாக இருக்கனால ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது கொஞ்சம் லேட் ஆகுது, வேறு ஒன்றும் இல்லை. ஒன்றும் ஃப்ரெண்ட்ஸ், இதில் தமிழில் ட்ரான்ஸ்ஃபர் ஆனோடனே உங்களுக்கு எல்லாமே தமிழ்லேயே கிடச்சிடும், நீங்கள் அதிலே பார்த்துக்கலாம். இதில் நீங்கள் ஒன்றுமே பண்ண வேணாம். ஜஸ்ட்டு உங்களோட பெயர் ஐடி கொடுத்துட்டு நீங்கள் அதில் கொடுத்துட்டு கேப்சா கொடுத்தா கேப்சா கொடுங்க, இல்லாட்டி அப்படியே விட்டுருங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம திரும்ப கொடுத்துட்டு நம்ம வித்ட்ரா கொடுத்துட வேண்டியதான். நம்ம பெயரை கொண்டு பார்த்துருவோம். நம்ம பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெயர் இது வந்து பார்த்திங்கன்னா நேற்று ஒரு 10 சென்ட் எடுத்தேன் ஒரு சைட்லேருந்து, இன்றைக்கி ஒரு சைட்லேருந்து 10 சென்ட், ஓகேங்களா, 20 சென்ட் எடுத்தேன். இது லாகின் ஆகிருக்கா என்னன்னு தெரில, வெயிட் பண்ணி பார்ப்போம். லாகின் இல்லை, ஓகே. கேப்சா கொடுத்துக்கேன் 912, ஓகே. இப்போ லாகின் பண்ணி கொடுத்தா என்னோடய அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா 30 சென்ட் இருக்கும். பாருங்கள், நம்ம கொடுக்க வரையும் ஃப்ரீயாக கொடுக்க வரையும் எடுத்துக்கும். இதில் நிறையா சைட்டில் நானும் ஏர்ன் பண்ணிட்டு தான் இருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு
இந்த பே அவுட் கொடுக்குற சைட்டாக மட்டும் தான் நான் கொடுக்குன்னு நினச்சிட்டு இருக்கேன். வேறு ஒன்றும் இல்லை. அதனால தான் வீடியோ போடுறதுக்கும் டிலே ஆகுது எனக்கு. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. இதில் பாருங்கள் 30 சென்ட் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு வீடியோ போட்டப்போ 10 சென்ட் இருக்கும். அடுத்து இப்போ இந்த 2 சைட்டில் நான் வித்ட்ரா எடுத்தது 30 சென்ட். ஓகேங்களா. இதில் ஏன் எனக்கு எல்டிசியாக மேலே அமௌண்ட் எனக்கு காட்டுதுன்னா, நான் ஃபஸ்ட்டு எல்டிசியை வந்து நான் இதுலேருந்து பை பண்ணி நான் ட்ரேட் பண்ணதில் அதை பற்றி அடுத்த வீடியோ நான் முடிஞ்ச அளவு நான் சொல்ல பார்க்குறேன். ஓகேங்களா. அதனால் எனக்கு எல்டிசி அமௌண்ட் தான் காட்டும். நான் இப்போ யூஎஸில் நான் ட்ரேட் பண்ணேன்னா எனக்கு யூஎஸ்டியில் மாறிடும். ஓகேங்களா. வேறு ஒன்றும் இல்லை. இதில் ரூபிளும் ஏர்ன் பண்ணிட்டு தான் இருக்கேன். அதாவது ரப்பு அதுவும் ஏர்ன் பண்ணிட்டு தான் இருக்கேன். அதை பற்றியும் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பார்ப்போம். உங்களுக்கு ஏதாவது வேணுனாலும் நீங்கள் எனக்கு தெரியப்படுத்துங்க. வாட்ஸ்அப் குரூப் கீழே கொடுத்துட்டு ஜாயின் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு வேண்டிய சந்தேகத்தை என்கிட்ட டேரெக்டாகவே கேட்டுக்கலாம். இல்லை உடனே உங்களுக்கு வேணுனாலும் நம்ம இனிமேல் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து நான் இதில் நான் செக் பண்ணுறேனோ அந்தந்தோட லிங்க்கை நான் கொடுத்துட்றேன். வேணுங்க கண்டிப்பாக ஜாயின் பண்ணிங்க. ஜாயின் பண்ணிட்டு ஏர்ன் பண்ணுங்க. அவங்க கொடுக்குற அமௌண்ட்டை எவ்வளோ சீக்கிரமாக எடுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக ஒன்றே எடுத்துங்க. நாளைக்கு வந்தால் 2 ரூபா ஆச்சு, 20 சென்ட் ஆச்சு அப்படி கணக்கு பண்ணி வெயிட் பண்ணாதீங்க. ஏன்னா ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணுற சைட் எல்லாமே வந்து உடனே பணம் கொடுக்கணும்னு கட்டாயம் கிடையாது. அவங்களுக்கும் அவங்க கொடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிறது எந்த ஒரு விதியும் அவங்களுக்கு கிடையாது. ஓகேங்களா. அது வந்து நம்ம கொடுக்குறப்ப ஒன்று எடுத்துக்கிறது தான் நல்லது நம்மளுக்கு. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். இந்த 2 வெப்சைட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுங்க. அது மாதிரி கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. ஓகே பஸ். ஓகே தேங்க்யூ.